வியாசர்பாடி, வடசென்னை, நார்த் சென்னை, புளியந்தோப்பு, காசிமேடு அப்படின்னு சொன்னாலே பிராண்ட் சீல வச்சிருக்காங்க. சட்டுன்னு எடுத்து வந்து நம்ம நெத்தியில குத்திடுவாங்க. கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு ஹவுசிங் போர்டில் யாரோ ஒரு பிள்ளை எஜுகேஷன் இல்லாமல் இருக்குது, அவங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க சமூக ரீதியா வர்க்க ரீதியானாக்கா அவங்க எங்களை பொறுத்தவரை வியாசி தோழர்கள் தான். இவங்கெல்லாம் லோக்கலு, கலீஜு, ஏழைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வர்க்க மனநிலை. இந்தியா தான் பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வேர்ல்டுலேயே. இந்த டெமோக்ரஸின்றது இங்கேருந்து அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணுன்றது ஒரு பெரிய பாலிடிக்ஸ். அதை அந்த வடிவத்தில் பண்ணுறோம். குழந்தைகள், பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, பசங்களுக்குமே சில விஷயங்களை நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு பெண்கள்கிட்ட ஒரு குழந்தைய எப்படி பார்க்கணும், ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணுன்றதை அவங்களுக்கு சொல்லி. இது நாங்கள் பண்ணுற சர்வீஸ் கிடையாது, நாங்கள் பண்ணுறது பாலிடிக்ஸ். ஒரு உளவியல் ரீதியாக அணுகிறதுக்கான ஒரு மாடல் ஸ்கூலை உருவாக்கணுன்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த ஏரியாவிலேருந்து நான் கபடி பிளேயர் போதை பழகிறது பசங்களை வெளியேறுவேன். நான் வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ரெஸ் ஆகி போலீஸ் ஆகி வருவேன். வணக்கம் எல்லாருக்குமே. நாங்கள் வந்து வியாசை தோழர்கள். முதல்ல வந்து நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் பர்சனலாக லெஃப்ட் லைன் தமிழுக்கு இந்த மாதிரி ஒரு இளைஞர் குழுவை வந்து அட்ரஸ் பண்ணணும். அவங்களுடைய எவல்யூஷன், அவங்க செய்யக்கூடிய சிறு வேலைகளை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சது. அது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் உண்மையாலுமே. வியாசை தோழர்கள் எங்கள் மண்ணோடைய மக்கள் சார்பாக எல்லாருக்குமே வந்து உங்கள் டீம் மெம்பர்ஸ், லெஃப்ட் லைன் தமிழ் டீம் மெம்பர்ஸ்க்கு நாங்கள் முதல்ல நன்றி தெரிவிச்சோம். வெளியிலேருந்து செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய சர்வீஸ் மேன்ஸ் கிடையாது. நாங்கள் விக்டிம்ஸ், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் விக்டிம்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ணுறோம். அவங்கள வந்து ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து இல்லைனா ஒரு ஏற்றத்தாழ்வுலேருந்து இல்லைனா ஒரு டிஸ்கிரிமினேஷன்லேருந்து வந்து சேஃப்கார்ட் பண்ணுறோம். அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் வியாசை தோழர்களாக இருக்கட்டும், டாக்டர் அம்பேத்கர் பகுத்தறிவு பாடசாலையாக இருக்கட்டும், நாங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும். வியாசை தோழலை பொறுத்த வரைக்கும் ஒரு லொக்காலிட்டி கிடையாது, ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, அது ஒரு கான்செப்ட். எங்களை பொறுத்த வரைக்கும் துறப்பாக்கன்றது நார்த் சென்னை தான். எங்களை பொறுத்த வரைக்கும் செம்மஞ்சேரி நார்த் சென்னை தான். எங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு ஹவுசிங் போர்டில் யாரோ ஒரு பிள்ளை எஜுகேஷன் இல்லாமல் இருக்குது, அவங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க சமூக ரீதியா வர்க்க ரீதியானாக்கா அவங்க எங்களை பொறுத்தவரை வியாசி தோழர்கள் தான், நார்த் சென்னை தான். அவங்க எங்களை என்ன வேணாலும் டேர்ம் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் என்ஜிஓ கிடையாது, எங்களை எப்பயுமே நாங்கள் அந்த மாதிரி டேர்ம் பண்ணுறது கிடையாது. இந்த டியூஷனையும் நாங்கள் அப்படி அந்த ஒரு கான்செப்ட்ல அப்படி நாங்கள் டேர்ம் பண்ணுறது கிடையாது. என்ஜிஓன்றது வேற, என்கிட்ட இருக்கு, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் சர்வீஸ் பண்ணுறேன் வேற. இது நாங்கள் பண்ணுற சர்வீஸ் கிடையாது, நாங்கள் பண்ணுறது பாலிடிக்ஸ். கீழ் சாதியில பிறந்தவங்க அப்படின்ற ஒரு சாதிய மனநிலை இல்லைனாக்கா இவங்கெல்லாம் லோக்கலு, கலீஜு, ஏழைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வர்க்க மனநிலை. இந்த ரெண்டு மனநிலையும் நேரடியாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். இந்த விஷயத்த வந்து நீங்கள் தான் புதுசாக ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா கிடையாது. ஆயிரம் தலைமுறையாக வந்து இந்தியாவில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு என்ன அதில் ஸ்பெசிஃபிக்கானது, யூனிக்கான விஷயம் எங்களுக்கு என்னன்னாக்கா, எங்களுக்கு எந்த ஐடென்டிஃபிகேஷனை தாண்டி ஒரு லொக்காலிட்டியை வச்சு அந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து எங்கள் மேலே சுமத்தப்பட்டது. வியாசர்பாடி, வடசென்னை, நார்த் சென்னை, புளியந்தோப்பு, காசிமேடு அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு பிராண்ட் சீல வச்சிருக்காங்க. சட்டுன்னு எடுத்து வந்து நம்ம நெத்தியில குத்திடுவாங்க. இந்த டிஸ்கிரிமினேஷனை உடைக்கக்கூடிய எஜுகேஷன் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கு ஒரு மீடியம் தேவைப்பட்டிருக்கு எங்களுக்கு. அந்த மீடியம் தான் டியூஷன் சென்டர். சொசைட்டியை பத்தின எஜுகேஷனை, ஒரு மனிதர்களை பத்தின எஜுகேஷனை, இங்க இருக்கக்கூடிய உளவியல் பத்தின எஜுகேஷனை, ஒழுக்கம் சம்பந்தமான எஜுகேஷனை, இதை கொண்டு போய் சேர்க்கணும் பசங்க. என்னோட பேர் விஜயலட்சுமி. நான் பிகாம் முடிச்சிருக்கேன். நான் வந்து டாக்டர் அம்பேத்கர் பகுத்தறிவு பாடசாலையில் ஒன் ஆஃப் த டீச்சராக இருக்கேன். நான் வந்து இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் இங்கே வந்திருந்தேன். எனக்கு கல்யாணக்கு 8 வருஷம் ஆகுது. 8 வருஷத்துக்கு நான் வந்து இங்கே 8 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே எடுக்கும்போது வந்து என்ன கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அண்ணாங்களாம் என்கிட்ட பேசியிருந்தாங்க. இப்போ வந்து என் மேலே எனக்கு கான்ஃபிடன்ஸ் அந்தளவுக்கு அதிகமாக இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கையில் தான் வந்து சரி நம்மளால முடியும் அப்படின்றது எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ வந்து 4ஆவது தெருவில் இருந்து நம்மளோட டியூஷன் ஸ்டூடெண்ட்டோட வீடு இருக்கு. அங்க மொட்டை மாடியில இருக்க கொஞ்சம் ஸ்பேஸ்ல தான் நம்ம ஸ்டார்ட் ஆரம்பிச்சோம் வந்து இது. அப்ப ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து யாருமே வரல, ஸ்டூடெண்ட்ஸே வரல. அப்போது நான் வீட்டு அண்ணா கிட்ட சொன்ன அப்போ கூட அவங்க நீங்க கண்டினியூவா போங்க வருவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெகுலரைஸா போக ஆரம்பிச்சோம். டியூஷன் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக வர ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்து ஃபர்ஸ்ட் பேட்சாக ஆரம்பிச்சவங்க தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து 10 பேருன்றது 20 பேர் ஆச்சு, 20 பேருன்றது 40 பேர் ஆச்சு. சேஃப்டி, ஒரு விமன்னா இந்த சொசைட்டியில் எப்படி பார்க்கப்படுறாங்க அதுக்கான இஷ்யூஸை வந்து சொல்லி லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி பசங்க கிட்ட குட் டச், பேட் டச் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று போக்சோ ஆக்ட் சம்மந்தமான இஷ்யூஸை சொல்கிறது. குழந்தைகள், பெண் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பசங்களுக்குமே சில விஷயங்களை நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு பெண்கள்கிட்ட
ஒரு குழந்தைய எப்படி பார்க்கணும், ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணுன்றதை அவங்களுக்கு சொல்லிக்கணும். பெண்களை ஒரு மாதிரி பார்க்கறது, பாய்ஸை ஒரு மாதிரி பார்க்கறது, அந்த ஒரு கேட்டகரியில் கிடையாது. எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே சமம் தான் இந்த இடத்துல அப்படின்றத இருந்தோம். அதனால எல்லாருமே ஒன்றா உட்கார வச்சு தான் படிக்க வைப்போம். இவங்க சேரக்கூடாது, இவங்களாம் பேசிக்கக்கூடாது அப்படின்றதுல எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக ஆரம்பிச்சிது. அப்போ வந்து என்னென்னா, அவங்க வீட்டில் இருக்க ப்ராப்ளம்னால பசங்க வந்து எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இருக்காது. எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்கிறதுக்கே நிறைய பேர் கூச்சப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக பேச ஆரம்பித்தாங்க. அது எனக்கு இன்னும் அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக பேசுறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா, மொட்டை மாடின்றதுனால வந்து நம்ம எல்லா காலநிலை வந்து எல்லா சூழலும் மாறும். அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு இருக்கிறது மழை காலம் இருக்குது. மழை காலத்தில் அங்கே பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அப்போ இருக்க என்னென்னா, எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க, எங்கள் வீட்டில் வந்து எடுங்க அப்படின்றது. ஆனால் அது நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அது சரியாக வருமா, ஒரு வீட்டில் இப்படி எடுக்கிறது அப்படின்றத யோசித்தோம். அப்போ தான் வந்து இங்கே இருக்க இந்த கழிவுக்கூடமாக இருக்கிற இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தணும், இதை வந்து ஒரு கல்விக்கூடமாக மாற்றணும் இந்த கழிவுக்கூடத்தை அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். அப்போ ஆரம்பித்தது தான் வந்து இந்த டியூஷன் சென்டர். இப்போ வரைக்கும் ஆயிடுச்சு. இது வந்து 8வது வருஷம் நாங்கள் முடிச்சிருக்கோம். இதில் அப்புறம் முக்கியமான விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன் வச்சு அவங்களுடைய யார் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோ நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். இங்கே யாருமே டீச்சர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. இன்னொன்று, அந்த எலெக்ட் ஆகக்கூடிய மெம்பர்ஸ்க்கு என்ன இருக்கும், என்னை வந்து இவங்க ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுக்கிறாங்க, எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறோம். கவுன்சில் எலெக்ஷன் வந்து நடக்கும். அது போல் இல்லை, இது வந்து எங்களுக்கும் வந்து ஒரு 5 பொறுப்பு கிட்ட இருக்குது. தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், நம்பரு, அதுக்கப்புறமா இன்னொரு வேட்புமனு தாக்கல் பண்ணோம். அதுக்கப்புறமா பிரச்சாரம், ஒரு வாரம் பிரச்சாரம் பண்ணோம். தண்ணி நாயில் வந்து ஓட்டு லைனாக நிற்க வச்சு உள்ளே வந்து மை தேய்ப்பாங்கள்ல, அந்த மையில் வந்து மார்க்கர், பர்மனெண்ட் மார்க்கரில் வச்சு போட்டு, அதுக்கப்புறமா ஆதார் கார்டில் வந்து ஓட்டு ஐடி லிஸ்ட்டு வந்து ஓட்டி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு இருக்குது ஃபோட்டோ விடு. அதுக்கப்புறமா வந்து இங்கே 5 ஷீட்டு தருவாங்க. 5 ஷீட்டில் போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த இங்கு பேடில் வச்சுட்டு நம்ம இதுவில் குத்தி இது பண்ணுவோம். அது பெயிண்ட்டெலாம் வரைஞ்சோம், சின்னம், எல்லா சின்னமும் வரைஞ்சோம். என் சின்னம் வந்து வடச்சென்னை. இன்னொரு எங்கள் கமிட்டியில் வந்து சுஜித்ரான்னு ஒரு சின்னம் வந்து அம்பேத்கர் புத்தகம் சின்னம், அப்புறம் வந்து கை சின்னம், இணைந்த கையின் சின்னம், அப்புறம் பெண்கள் சின்னம். இதில் என்ன ஒரு அல்டிமேட்டான விஷயம்னாக்கா, டீச்சர்ஸ் நினச்சா கூட அவங்களுடைய பதவியை வந்து எரேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து தேர்ந்தெடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ். இது டெமோக்ரஸி. இது இந்தியா தான் பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வேர்ல்டுலேயே. இந்த டெமோக்ரஸின்றது இங்கேருந்து அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணுன்றது ஒரு பெரிய பாலிடிக்ஸ். அதை அந்த வடிவத்தில் பண்ணுறோம். கடவுளுக்கு அளிக்கும் காணிக்கையை விட ஒரு ஏழை குழந்தைக்கு அளிக்கும் கல்வி மேலானது. குழந்தைகளை ஒரு உளவியல் ரீதியாக அணுகிறதுக்கான ஒரு மாடல் ஸ்கூலை உருவாக்கணுன்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு மாடல் ஸ்கூல் கிரியேட் பண்ணணும். அதுக்கு அந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படுது, அந்த குழந்தை உண்மையாலுமே இந்த சமூகத்தை ஃபேஸ் பண்ணால் என்னென்னலாம் குவாலிட்டி ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ நாங்கள் வந்து முயற்சி பண்ணி கொடுக்குறோம். சேஃப்டி செக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்கோம். செஷன்ஸ் வந்து சேஃப்டி செஷன்ஸ் எடுக்கிறோம். லீகல் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஆர்டி செமினார்ஸ் வந்து எடுக்கிறோம். ஆர்டிஐனா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அனுப்புனர்னு போட்டு அனுப்புனருக்கு நேராக வந்து கீழே வந்து நம்ம பேர் எழுதுவோம். அதுக்கு நேராக வந்து நம்ம டேட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து அட்ரஸ், இப்போ வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறோம்னா அந்த ஸ்கூல் அட்ரஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து அந்த ஸ்கூல் அட்ரஸ் எழுதி போடணும். அப்படி நம்ம ஸ்கூல் அட்ரஸ் எனக்கு தெரியல, ஆனால் அந்த ஸ்கூலுக்கு போடணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல. அப்போ வந்து நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டணும் ஸ்ட்ரைட்டாக. அவங்க வந்து இது போல் வந்து ஆர்டிஐ கேட்டிருக்காங்க, தகவல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம்ல அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. கலெக்டர்கிட்டேருந்து நம்மளுக்கு வரும், இது போல் வந்து நாங்கள் வந்து அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். கோட் ஸ்டாம்ப்பு அதில் ஒட்டணும். அந்த ஆர்டிஐ பிரிண்ட் பண்ணல அந்த பேப்பரில் கோட் ஸ்டாம்ப் ஒட்டணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த என்வலம் கவர் மாதிரி ஒன்று வரும்ல, அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஏடி கார்டு இது போட்டு அனுப்பணும். அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து குறிப்புன்னு போட்டு நாங்கள் வந்து இதெல்லாம் பென்ட்ரைவில் அனுப்பிச்சிவிடுங்க, அதுக்கு எவ்வளோ காசு ஆகுமோ நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ எனக்கு ஃபோட்டோவாக வேணும்னா எனக்கு ஃபோட்டோவாக வேணும், அதை பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணி தருவாங்க. வியாசை தோழர்கள் இருக்கக்கூடிய தோழர்கள், குறிப்பாக டியூஷன் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப குவாலிட்டியானவங்க. எந்த இடத்துலையும் நம்ம வந்து அந்த குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே வந்து இன்னும் குவாலிட்டியாக கொடுக்கணுன்ட்டு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே வரோம். இப்போ கேரம், செஸ்ஸு, சிலம்பம், கபடி இது வந்து ஸ்போர்ட்ஸ் வைஸ் நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். கேரம் சொல்லிக் கொடுக்குறவங்க ஸ்டேட் பிளேயர்ஸ், நேஷ்னல் பிளேயர்ஸு. சிலம்பம் சொல்லக்கூடிய பவித்ரா அவங்களும் அட்வொகேட் தான், நம்ம ஏஜ் குரூப் தான்.
அவங்க இன்டர்நேஷ்னல் கோல்டு மெடல், அவங்க இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் கோல்டு மெடல் எடுத்தவங்க பவித்ரா. அவங்க தான் நம்மளுடைய சிலம்பம் பயிற்சியாளர். அவங்க கபடி சொல்லிக் கொடுக்குறவங்க ஸ்டேட் பிளேயர்ஸு. அப்போ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக சொல்லிக் கொடுக்குறோம். இந்த டியூஷன்லாம் நாங்கள் வந்து வேறு இதுவில் போயிட்டு இருப்போம், வேறு ட்ராக் மாதிரி போயிட்டு இருப்போம். இந்த டியூஷனுனால வந்து எங்களுக்கு வந்து நல்ல எஜுகேஷனும் நாங்கள் படிக்கிறோம். எனக்கு வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி வந்து தமிழே படிக்க தெரியாது. இப்போ நான் தமிழும் படிக்கிறேன், இங்கிலீஷும் படிக்கிறேன். I am Dharani. I'm just 14. I'm staying at Vyasarpadi. I was born and brought here. I'm studying 9th standard at Dan Bosco Higher Secondary School. My father is carpenter. He is hard worker. My mother is homemaker. I have a brother. I have lots of friends. I have an ambition to become a doctor. If I became a doctor, I would strive work to help the needy people in my area. இந்த ஏரியாவிலேருந்து நான் கபடி பிளேயர் ஆன போதை பழகிற பசங்களை வெளியேறுவேன். நான் வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன். I would overcome all obstacles in my life. I believe my dreams comes true. I need your supports and prayers. இப்போ வந்து நான் வந்து அங்கே போன உடனே நான் வந்து ஒரு மரியாதையா, இந்த சின்ன வயசுலேயே உனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கேடா, நீ அவங்க ஈக்குவலில் என்னை இப்போ பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட கீழே பார்த்தவங்க இப்போ அவங்க ஈக்குவலில் வந்து என்னை பார்க்க ஆரம்பிக்காங்க. ப்ரெஸ் ஆகி போலீஸ் ஆகி வருவேன்.